வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. இனி வரும் காலங்களில் பிஎம் கிசான் திட்டத்தின் தவணை தொகைகள் 2000 ரூபாய் பெறுவதற்கும், தமிழ்நாடு அரசின் விவசாயி சார்ந்த நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் விவசாயிகள் தங்களுக்கென தனித்துவமான அடையாள அட்டையை பெற வேண்டும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த அட்டையை பெறுவதன் மூலம் விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது மற்றும் இந்த அட்டையை பெற எங்கே விண்ணப்பம் செய்யணும் போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, எதிர்வரும் காலங்களில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை மற்றும் வேளாண் விற்பனை துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பல்வேறு மானிய திட்ட பயன்களுக்கும் அடிப்படையாக இந்த அடையாள எண் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியானது எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் மூலமாக 9/2/2025 முதல் விவசாயிகளின் நில உடைமை ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு தனி குறியீடு, அதாவது தனியான அடையாள எண் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் உள்ள அனைத்து விவசாயிகளும் தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்திலும் விவசாயிகள் தங்களது விவரங்களை எல்லாம் வலைதளத்தில் பதிவு செஞ்சாங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமரின் கௌரவ நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரக்கூடிய அனைத்து விவசாயிகளும் தங்களது அடுத்தடுத்த தவணைகளை எல்லாம் பெறணும் அப்படின்னா தங்களது நில உடைமை ஆவணங்களை இதில் பதிவு செய்யறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பிஎம் கிசான் திட்டத்தில் 2000 ரூபாய் தவணை தொகைகளை பெற வேண்டும் என்றால் நீங்க கட்டாயமா இதை பதிவு செய்து உங்களுக்கான தனி அடையாள நம்பரை நீங்க வாங்கியிருக்கணும். எனவே மக்களே, வலைதளத்தில் இதுநாள் வரை பதிவு செய்யாத விவசாயிகள் அருகில் இருக்கக்கூடிய இ-சேவை மையம் அல்லது வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தனித்துவமான அடையாள எண்ணை வாங்குவதற்கு உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் எண், கைபேசி எண், நில ஆவணங்கள், சர்வே எண் மற்றும் சப்டிவிஷன் நம்பர், வங்கி கணக்கு புத்தகம், ஐஎஃப்எஸ்சி கோட் மற்றும் உங்களுடைய புகைப்படம் போன்ற ஆவணங்களை எல்லாம் கொடுக்கிற மாதிரி இருக்கும். மக்களே, இந்த பதிவை நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து துறை சார்ந்த பயன்களை எல்லாம் ஒற்றை சாளர முறையில் நீங்கள் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போது நீங்கள் ஆவணங்கள் எதையும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசின் நன்மைகள் நமக்கு சரியான பயனாளிக்கு சென்றடைவதை இது உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் நேரடியாக வலைதளத்தில் பதிவு செய்வதால் முன்னுரிமை அடிப்படையில் அரசின் பயன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஆதார் எண் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக பண பரிமாற்றம் செய்யப்படும். கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் பயிர்க்கடன் பெறும் வசதி மற்றும் விவசாயிகள் இதுவரை அரசிடமிருந்து பெற்ற நன்மைகளை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் மற்றும் பயிர் காப்பீடு போன்ற இதர ஒன்றிய மற்றும் மாநில திட்டங்கள் அனைத்தும் இந்த டேட்டாக்களின் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த திட்டங்கள் அனைத்து அரசு துறைகளுக்கும் இந்த தரவுகள் எல்லாம் வழங்கப்பட்டு இதன் அடிப்படையிலேயே அவங்களுக்கு பயன்கள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காங்க. எனவே மக்களே, இது வரைக்கும் யாராவது ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கான தனித்துவமான அடையாள எண்ணை பதிவு செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே பதிவு செஞ்சுக்குங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, வருங்காலங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பரை மட்டும் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆவணங்கள் எதையும் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார்
வாட்சிங்.